ஏங்க வாங்க. இந்த ஜாக்கெட்டை எனக்கு 1 மணி நேரத்துல கொஞ்சம் சீக்கிரமா தைச்சு கொடுத்துருங்க. நான் ஊருக்கு போகணும் அர்ஜென்ட்டா. 1 மணி நேரத்துல வேணுங்களா? ஆமா. சரி, ஓகேங்க, தைச்சு கொடுத்துறேன், வாங்கிக்கலாம். என்ன வேணும் உனக்கு? தைக்கூலி எவ்வளவுங்க? தைக்கூலி வந்து சாதாவுக்கு 150ங்க. ஆனா 1 மணி நேரத்துல நீங்க அர்ஜென்டா வேணும்னு கேக்குறதுனால 300ங்க. எதுக்குங்க 300 சொல்றீங்க? அதே நூலை தானே போடுறீங்க. அதே நூலை தான் போடுறோம். இது எதுக்கு 150 நான் சேர்த்து கேக்குறேன் அப்படின்னா, நீங்க குடுக்குற மென்டல் டார்ச்சருக்கு தாங்க நான் சொல்றேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்னங்க நாங்க மென்டல் டார்ச்சர் பண்றோம்? 1 மணி நேரத்துல தைச்சு கொடுங்கன்னு தானே கேட்டோம். ஓகேங்க, 1 மணி நேரத்துல நான் தைச்சு கொடுப்பேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? 1 மணி நேரத்துல தைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவீங்க. இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தா டைம் போறது தெரியாதுங்கிறதுனால வீட்டுக்கு போனோடனே என்ன பண்ணுவீங்க? டிவி சீரியல் ஆன் பண்ணி விட்டுருவீங்க. எதுக்கு ஆன் பண்றீங்கன்னா, அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு 5 விளம்பரம் வரும். அந்த 5 விளம்பரத்துக்குமே நீங்க எங்களுக்கு போனை போட்டுட்டு, அக்கா கட்டிங் பண்ணிட்டீங்களா, அக்கா தைச்சிட்டீங்களா, அக்கா பாபின் சுத்திட்டீங்களா, அக்கா கொக்கி வச்சிட்டீங்களா, அக்கா எம்மிங் பண்ணிட்டீங்களான்னு ஒவ்வொன்றுமே நீங்க எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவீங்க. சரி, ஓகே, தைச்சு கொடுக்குறாங்களே நீங்க விடுவீங்களா? விடவே மாட்டீங்க. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? வீட்டுலதான் கிளம்பிட்டு இருப்பீங்க. அக்கா நான் கடைக்கு வந்துட்டு இருக்கேன்க்கா, பக்கமா வந்துட்டேன், பிளவுஸ் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்பீங்க. நீங்க படுத்துற பாடு எங்கனால தாங்க முடியாமயே வேக வேகமா தைப்போம். இதுக்கு இடையில உங்களுக்கு முன்னாடி கொடுத்தவங்களோட ஜாக்கெட் நாங்க பெட்டிங் போடுவோம். அந்த கஸ்டமர் வந்து என்னன்பாங்க, ஏங்க ஈவினிங் தரேன்னு சொன்னீங்க, ரெடி பண்ணிட்டீங்களான்னு. இப்படி எல்லாம் நீங்க மென்டல் டார்ச்சர் கொடுக்கறதுனாலதான் அந்த 150 நீங்க வாங்கி. என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அர்ஜென்டா தைச்சாதாங்க எனக்கு ஃபிட்டிங்கா கரெக்டா இருக்குது அப்படின்னு இத வேற ஒரு டைலாக்கா எங்க தலையில ஐஸ் குட்டி கொட்டுற மாதிரி சொல்லிட்டு போயிருவீங்க. நாங்களே என்ன பண்ணுவோம்? சரின்னு குடுத்துருவோம். நீங்க இந்த பக்கம் போனோன்னு நாங்க வந்து போய் டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு செத்த நேரம் சபாடான்னு உட்கார்ந்து இருக்கிறதா இருக்கு. இதுக்கு தாங்க அந்த 150 சொன்னேன். நிறைய பேத்துக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது புரிஞ்சுதா இல்லையா? என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. எங்க ஷாப்ல மட்டும்தான் இந்த இதெல்லாம் கொடுமை எல்லாம் நடக்குது, இல்ல உங்களோட ஷாப்லயும் நடக்குதாங்கிறது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.